வணக்கம். நம்ம இன்றைக்கி பிடி எக்ஸாமோடைய ரிவிஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் சோஷியல் சயின்ஸ் லெசன்லேருந்து சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா லெசன் 1 லொக்கேட்டிங் பிளேசஸ் ஆன் த எர்த்தை வந்து ரிவிஷனாக வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். மேப் இஸ் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப், மேப்ன்றது எது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா எர்த் சர்ஃபேஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ டைப் ஆஃப் மேப், எது வந்து மேப்போடைய டைப் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா செலஸ்டியல். A dash shows natural features such as mountains, rivers, lakes, oceans and other permanent geographical features. So இது வந்து பார்த்தீங்கன்னா physical map. The fourth one, the scale of a map shows, மேப்போடைய ஸ்கேல் எடுத்துட்டாலே இது வந்து distance. The dash or north, south, east and west. ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா cardinal directions. Next one, sixth one, which one is not an intermediate direction. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டு, இங்கே வந்து நார்த் வெஸ்ட்டுன்னு வரணும், மிஸ்டேக்ஸாக இருக்குது. தென் சவுத் ஈஸ்ட், இதில் வந்து நார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் டைரக்ஷன் இல்லை. The longest circle drawn midway between the two poles, ரெண்டு போலுக்கு இன் பிட்வீனில் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணால் அதை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஈக்வேட்டர்னு சொல்லுவோம். எர்த்தோடைய சர்ஃபேஸில் இன் பிட்வீனில் ஒரு லைன் ட்ரா பண்ணால் அதை வந்து நம்ம ஈக்வேட்டர்னு சொல்லுவோம். The equator does not pass through which of the following continents. ஸோ இதில் சவுத் ஆஃப்ரிக்காவில் போகுது, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காலேயும் இருக்கும், ஏஷியாலேயும் இருக்கும், யூரோப்பில் மட்டும்தான் வந்துட்டு ஈக்வேட்டர் வந்து பாஸ் ஆகலை. Through which location does the prime meridian pass? எந்த லொக்கேஷன் வந்து பாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா Greenwich. What is the time difference between Indian Standard Time and Greenwich Mean Time? ஸோ Greenwich Mean Timeக்கும் நம்மளோட இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கும் 5 hours 15 minutes தான் வந்துட்டு டிஃப்ரெண்ட், அதாவது ஏர்லியராக இருக்கும், ப்ளஸ் 5 hours 13 minutes. நெக்ஸ்ட்டு fill in the blanks. A map is like a dash guide, treasure guide. மேப் வந்துட்டு நம்ம treasure guideன்னு சொல்லி சொல்வோம். Second one, a map shows the dash of the place. மேப் வந்து எதை ஷோ பண்ணுது பார்த்தீங்கன்னா layout of the place. Third one, the dash of the map determine the actual distance to point represent on it. ஸ்கேல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆக்சுவல் பாயிண்ட்டை டிட்டர்மைன் பண்ணும். SCALES ஸ்கேல்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், a dash can be useful when we want to study the earth as ஹோலான எர்த்தை ஸ்டடி பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது குளோப் இருந்தால் நம்ம ஹோல் எர்த்தையும் வந்து ஸ்டடி பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், ஏ டேஷ் இஸ் த பிரைம் மெரிடியன். எதை வந்து நம்ம பிரைம் மெரிடியன் சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா கிரீன்விச் மெரிடியனை தான் நம்ம வந்து பிரைம் மெரிடியன் சொல்லி சொல்வோம். சிக்ஸ்த் ஒன், டேஷ் மெஷர் திஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஈக்வேட்டர். எது வந்துட்டு ஈக்வேட்டரோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா latitude. நெக்ஸ்ட் ஒன், the international date line is approximately, இன்டர்நேஷ்னல் டேட் லைன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரியில் இருக்கும். 180 டிகிரி தான் வந்துட்டு நம்ம இன்டர்நேஷ்னல் டேட் லைன் சொல்வோம், IDL. The earth rotates from dash to dash. எர்த் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டை நோக்கி வந்து ரொட்டேட் ஆகும். நைன்த் ஒன், dash measure the distance east or west of the prime meridian. ஈஸ்ட் ஆர் வெஸ்ட்லேருந்து எது வந்து மெஷர் பண்ண யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லாங்கிடியூட் தான் வந்துட்டு மெஷர் பண்ண யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா India has a prime meridian of its own is called. இந்தியாவுடைய
ப்ரைம் மெரிடியன் அதோடைய ஓன் ப்ரைம் மெரிடியன் எது சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மத்திய ரேகாவை தான் வந்துட்டு இந்தியாவுடைய ஓன் ப்ரைம் மெரிடியனாக சொல்லுவோம். மத்திய ரேகா. மத்திய ரேகா. Next, true or false. A scale is necessary for a map. Map வந்து scale வந்து necessary ன்னு பார்த்தா true. Second one, a globe is a flat representation of the spherical object. So இது வந்து false. அது வந்து ஃப்ளாட் ரெப்ரசன்டேஷன் தான் நம்ம வந்துட்டு சொல்வோம், ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட் கிடையாது. நெக்ஸ்ட்டு த கிரீன்விச் மெரிடியன் இஸ் நாட் ஏ ஃபஸ்ட் ப்ரைம் மெரிடியன். கிரீன்விச் மெரிடியன் வந்து நாட் ஃபஸ்ட்டு ப்ரைம், ஏன்னா அது 0 டிகிரியில் இருக்குது. இது வந்து ட்ரூ. எ ஃபிசிக்கல் மேப் ஷோஸ் த நேச்சுரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த எர்த். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மேப் வந்துட்டு நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணும். த ஈக்வேட்டர் இஸ் அட் 90 டிகிரி நார்த் லேட்டிடியூட். ஸோ ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ். இது வந்துட்டு 90 டிகிரியில் வந்து இருக்காது, 0 டிகிரியில் இருக்கும். ஃபிஃப்த் ஒன் ஃபால்ஸ். த ப்ரைம் மெரிடியன் அட் 0 டிகிரி லாங்கிடியூட். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ. சிக்ஸ்த் ஒன் ட்ரூ. த ப்ரைம் மெரிடியன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பாஸ் த்ரூ கிரீன்விச் சைனா. கிரீன்விச் வந்து சைனான்னு இல்லை, அதனால் இது வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஒன், இந்தியன் அஸ்ட்ரானமர் வாஸ் ஃபெமிலியர் வித் லேட்டிடியூட் லாங்கிடியூட் அண்ட் த நெசசரி ஆஃப் த ப்ரைம் மெரிடியன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ. த ஈக்வேட்டர் இஸ் எ பேரலல் டு த லேட்டிடியூட். ஸோ லேட்டிடியூடோட பேரலல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈக்வேட்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், the prime meridian passed through the United States. False. So answer the following. What is the 3 main components of the map? Map உடைய 3 main components எதுன்னு பார்த்தீங்கன்னா distance, direction and symbols are 3 main component of the map. Distance, direction and symbols are 3 main component of the map. Second one, which Indian government agency established the map symbol? So இந்தியாவுடைய எந்த ஏஜென்சி வந்து மேப் சிம்பிளை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா த சர்வே ஆஃப் இந்தியா. சர்வே ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மேப்போடைய சிம்பிள்ஸ்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ரிவர்னா எப்படி போடணும், தென் ரோடோட க்ராசிங்னா எப்படி போடணும், அது எல்லாமே எஸ்டாப்ளிஷ் பண்ணது த சர்வே ஆஃப் இந்தியா. வாட் இஸ் எ நார்த் லைன்? நார்த் லைன்னா என்னென்னா இட் இஸ் த சிம்பிள் அண்ட் ஆரோ மார்க்டு வித் த லெட்டர் என். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே அப்பர் பார்ட்டில் வந்து என் மாதிரி போட்டிருப்போம், அதுதான் வந்து நார்த் லைன் சொல்லுவோம். இட் இஸ் த சிம்பிள் அண்ட் ஆரோ marked with letter N at the upper right hand corner of the map which point to the north direction. north directionல இருக்க N symbol தான் வந்து north line சொல்லுவோம். What is prime meridian? Prime meridian is the imaginary line that run from the north pole to the south pole through the Greenwich. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Greenwichல வந்துட்டு நார்த் போல்லேருந்து சவுத் போல் வழியாக வந்துட்டு பாஸ் ஆகிற லைன், ஒரு இமேஜினரி லைனை தான் வந்துட்டு நம்ம கிரீன்விச் ப்ரைம் மெரிடியன்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து கிரீன்விச் மெரிடியன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த லாங்கிடியூட் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இந்த மெரிடியன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் இன்டர்நேஷ்னல் டேட் லைன்? இன்டர்நேஷ்னல் டேட் லைன்னா என்னென்னா the imaginary line that run approximately 180 degree. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸ் மேப்பில் வந்துட்டு 180 டிகிரியில் இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரியில் இருக்கிற லைனுக்கு பேர் தான் வந்துட்டு
இன்டர்நேஷ்னல் டேட் லைன். ஸோ இந்த லைனை க்ராஸ் பண்ணி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா 1 day before or after எந்த சைடு போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி 1 day before or after வந்து நம்ம டேட் அண்ட் டைமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். Which countries have multiple time zone due to their size? ஸோ இது எந்த கண்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் டைம் ஜோன் வந்து இருக்குன்னு பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் அண்ட் கனடா ஹாவ் மல்டிபிள் டைம் ஜோன் டியூ டு த சைஸ். அது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 180 டிகிரி கிட்ட வந்து இருக்கிறதுனால அதுக்கு வந்து மல்டிபிள் டைம் ஜோன்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா காலம் ஏ அண்ட் காலம் பி இருக்குது. இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு வந்து காம்பஸ், அட்லஸ், தீமேட்டிக் மேப், ஈக்வேட்டர், 90 டிகிரி எண், தென் வரஹமத்ரா. ஸோ இந்த பி காலமில் வந்து பார்த்திங்கன்னா a specific kind of information, the latitude of the North Pole, a famous astronomer, a book or collection of map to find the direction, the longest parallel of the latitude. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்பஸ்னால் என்னென்னா இது வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டு ஃபைண்ட் த டைரக்ஷன். காம்பஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த டைரக்ஷன். அட்லஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எ புக் ஆர் கலெக்ஷன் ஆஃப் மேப். செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் தீமேட்டிக் மேப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எ ஸ்பெசிஃபிக் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறது தான் தீமேட்டிக் மேப்னு சொல்லுவோம். ஃபோர்த் ஒன் ஈக்வேட்டர்னா என்னென்னா த லாங்கஸ்ட் பேரலல் ஆஃப் லேட்டிடியூட். 90 டிகிரி என்னென்னா லேட்டிடியூட் ஆஃப் த நார்த் போல். வரஹமித்ரானா என்னென்னா ஃபேமஸ் அஸ்ட்ரோனமருடைய நேம் தான் வந்து வரஹமித்ரான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிவ் ஒன் வேர்ட் ஆன்சர். ஸோ எ ட்ரூ மாடல் ஆஃப் எர்த்தை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா குளோப்னு சொல்லுவோம். குளோபு தான் வந்து ட்ரூ மாடல் ஆஃப் எர்த்துன்னு சொல்லுவோம். globe. Second one, the imaginary circle that divide the globe into two equal parts. எந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா குளோபை வந்து 2 equal parts-ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஈக்வேட்டர். ஈக்வேட்டர் தான் வந்துட்டு எர்த்தை வந்து 2 லைன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுது. தேர்ட் ஒன், all parallel circle from the equator up to the pole. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா parallels of latitude. Parallels of latitude. Fourth one, the line running from the north pole to the south pole. ஸோ நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு ரன் ஆகிற லைன் வந்து மெரிடியன் ஆஃப் லாங்கிடியூடு. மெரிடியன் ஆஃப் லாங்கிடியூடு தான் வந்துட்டு நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு வந்து ரன் ஆகும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், த ஜோன் தட் ரிசீவ் த மேக்ஸிமம் ஹீட். ஸோ எந்த ஜோன் வந்து மேக்ஸிமம் ஹீட்டை வந்து ரிசீவ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா டாரிட் ஜோன். டாரிட் ஜோன். டாரிட் ஜோன் தான் வந்து மேக்ஸிமம் ஹீட்டை வந்து ரிசீவ் பண்ணும். The network of latitude and longitude lines, அதை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா அந்த நெட்வொர்க்கை வந்து கிரிட்னு சொல்லுவோம். கிரிட். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபாலோயிங். மேப்க்கும் குளோபுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ மேப்னா என்னென்னா ஒரு ஃப்ளாட் ரெப்ரசன்டேஷன் தான் வந்து நம்ம மேப்னு சொல்லுவோம். அதே குளோப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த எர்த்தை தான் வந்துட்டு குளோப்னு சொல்லுவோம். மேப்ன்றது ஃப்ளாட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த எர்த். குளோப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த எர்த். இன்னொரு எக்ஸாம்பிள் இன்னொரு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் ஷோஸ் த ஸ்பெசிஃபிக் ஏரியா ஆர் ரீஜன் இன் டீட்டெயில். மேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவை வந்து காமிக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இட் ஷோஸ் த என்டையர் எர்த் அட் ஒன்ஸ். ஒரு எர்த்தையே வந்து ஒன் டைமில் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க
யூஸ் ஆகும். செகண்ட் ஒன் latitude அண்ட் longitudeக்குள்ள டிஃப்ரென்ஸ். latitude வந்து பார்த்திங்கன்னா மெஷர் த நார்த் ஆர் சவுத் ஆஃப் த ஈக்வேட்டர், நார்த்துலேருந்து சவுத் ஆஃப் த ஈக்வேட்டருக்கு மெஷர் பண்ண யூஸ் ஆகும் latitude. அதுவே வந்து பார்த்திங்கன்னா longitude வந்து மெஷர் த டிஸ்டன்ஸ் ஈஸ்ட் டு வெஸ்ட், ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து பிரைம் மெரிடியன் இருக்குன்னா ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு எவ்வளோ தூரம் போயிருக்காங்க, இல்லைன்னா இந்த டைரெக்ஷனில் எப்படி போயிருக்காங்கன்னு மூவ் பண்ணியிருக்காங்கன்னு மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறதா வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மெரிடியன் லாங்கிடியூட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா latitude வந்து ரன் parallel டு த ஈக்வேட்டர் லைனுக்கு பேரலாகவே வந்துட்டு latitudeலாம் ரன் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாங்கிடியூட் எல்லாம் வந்துட்டு ரன் parallel டு த பிரைம் மெரிடியனுக்கு ஈக்குவலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ரன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ரன் நார்த் போல் டு த சவுத் போல், நார்த் போல்லேருந்து சவுத் போல் வழியாக வந்து மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு டாரிட் ஜோன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா இட் நியர் த ஃப்ரிஜிட் ஜோன் அண்ட் டாரிட் ஜோன். ஸோ டாரிட் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் த ஹை ஹீட், ஹாட் டெம்பரேச்சரை வந்து ரிசீவ் பண்ணும். ரிசீவ் த ஹாட் டெம்பரேச்சர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு டெம்பரேச்சராக வந்து இருக்கும். இந்த ரீஜன் வந்து எப்போவுமே கோல்டு டெம்பரேச்சராக இருக்குது. ஏன்னா வந்து எர்த்தோடைய சென்டரில் இருக்கிறது தான் வந்து டாரிட் ஜோன் சொல்லுவோம், அந்த ஈக்வேட்டர் லைன் பக்கத்தில் இருக்கிறது. ஸோ நார்த் போலில் சவுத் போலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது தான் வந்து நம்ம ஃப்ரிஜிட் ரீஜன் சொல்லுவோம். ஏன்னா இந்த டைரெக்ஷனில் வந்து சன்லைட் கம்மியாக இருக்கிறதுனால ஹீட் கம்மியாக இருக்கும், அதனால அது வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு இது என்னென்னு பார்த்திங்கன்னா, இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இது த்ரூ அவுட் த இயர் வந்து ரிசீவ் த டைரக்ட் சன்லைட்டை ஹோல் இயருமே வந்து ரிசீவ் பண்ணும். இட் ரிசீவ் த டைரக்ட் சன்லைட் த்ரூ அவுட் த இயர். தென் ஃப்ரிஜிட் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா இட் ரிசீவ்ஸ் த டைரக்ட் சன்லைட் லீடிங் டு த கோல்டஸ்ட் டெம்பரேச்சர். அதாவது மற்ற இடத்துல இருக்கிறத விட இந்த இடத்துல வந்து கம்மியாக தான் வந்து டெம்பரேச்சர் வந்து ரிசீவ் பண்ணும். The regions near to the north and south poles characterized by the cold temperature. Next, local time and standard time. Local time na enna ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்க டைமை தான் வந்துட்டு ஸ்பெசிஃபிக் டைமை தான் வந்து நம்ம லோக்கல் டைம் சொல்லுவோம். த டைம் ஸ்பெசிஃபிக் டு த பர்டிகுலர் லொக்கேஷன், ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் இருக்கிற டைமை தான் வந்துட்டு நம்ம லோக்கல் டைம்னு சொல்லுவோம். அதுவே வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டைம்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் கண்ட்ரியோடைய டைமே வந்துட்டு இப்போ இந்தியாவில் வந்து நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து ஹோல் கண்ட்ரிக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் இல்லை, நம்ம கண்ட்ரி ஃபுல்லாகவே ஸ்டாண்டர்ட் டைம் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லொக்கேஷன் டு லொக்கேஷன். அதாவது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து கனடா அமெரிக்காலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளேஸ்லேயும் வந்து டைம் மேபி சேஞ்ச் ஆகலாம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டைம் வந்து அவங்க யூஸ் பண்ணலாம். அதுதான் வந்து லோக்கல் டைம் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் ரீஜன், ஒரு கண்ட்ரி ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டைம் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இட் ப்ரொவைட் த கன்வீனியன்சி வித்தின் த ரீஜன். இது வந்து அவங்களுடைய ரீஜனுக்கு ஃபுல்லாகவே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ இந்தியா ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒரே டைமை தான் யூஸ் பண்ணுறோம், அது வந்து நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் பிக்சர். ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்ட்டோகிராஃபர். ஸோ இந்த பிக்சரில் இருக்கவங்க யாருன்னா கார்ட்டோகிராஃபர், CAR ஸோ இந்த பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்கேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்கேல்ஸ். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா latitude. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து longitude. நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு ரன் ஆகிறது வந்து latitudeனு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா latitudeனு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்லஸ், புக் ஆஃப் மேப்.
அட்லஸ். இது வந்துட்டு காம்பஸ். ஸோ ஃபஸ்ட் லெசன் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணியாச்சு. ரிமைனிங் இருக்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.